ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, விலாக்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் ஸ்கூலோட அட்மிஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அட்மிஷன் போகும்போது அப்படிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா இங்கே பஹ்ரைன் இந்தியன் ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நான்வெஜ் குக்கிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நண்டு மீன் ரெண்டும் வாங்கிட்டு வந்தோம். ஒருவேளை யாராவது வெஜிடேரியன் உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விலாக் நான்வெஜ் குக் பண்ணுற விலாக் தான், அதனால தான் சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு வீடியோலேயே மார்க்கெட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், இங்கே பஹ்ரைனில் டியூனா ஃபிஷ் நல்லா நிறையா கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே கேரளா பீப்புள் நிறையா இருக்கனால அந்த மீனை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா. சரி, நான் என்னதான் இருக்குது இந்த மீனில் டேஸ்ட், நம்மளும் ஒரு டைம் இந்த வரைக்கும் நான் செஞ்சதில்லை, ஒரு டைமாவது செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு தான் டியூனாவும் அப்புறம் நண்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த நண்டை உடைக்கிறதுக்கு படாத பட்டங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நண்டு வாங்கிட்டு வரும்போதே உயிரோடு இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நண்டு உயிரோடு உடைக்க பாவமாகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. கையில் குத்திருமோ கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கவ்வீருன்னு சொல்லுவாங்க, நண்டு கவுனா நல்லா கடிச்சிட்டு விட்டுரும். ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே வெயிட் பண்ணேன். அதுவும் இதாகிற மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு வழியாக நண்டு செய்யலான்னு சொல்லிட்டு தான் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இங்கே நம்ம பக்கத்தில் சின்ன ஃபிஷ் மார்க்கெட்லலாம் நம்ம நண்டு இறால் எது வாங்கினாலுமே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. இங்கே இது நான் செகண்ட் டைம் தான் நண்டு க்ளீன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே பக்கத்து மார்க்கெட்டில் வாங்கும் போதெல்லாம் நண்டு க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. மனமா போனால் மட்டும் தான் நண்டு க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இறாலெல்லாம் உரிச்சு அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, தனி ரேட்டாக இருக்கவும் நம்ம வாங்குறத க்ளீன் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய மீனாக இருந்தால் க்ளீன் பண்ணி, இப்படி வஞ்சரம் அந்த மாதிரிலாம் வாங்கினா க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த டியூனா வாங்கினதுனால அதையுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நண்டு தான் க்ளீன் பண்ணலை, மீனை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே நண்டு கீழே உள்ள மார்க்கெட்டில், வீட்டுக்கு கீழே உள்ள மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் பண்ணிடுவாங்க. அந்த கொடுக்கு மாதிரி முள் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நான் அந்த சொல்கிறது நம்ம வீட்டில் நானும் நம்ம வீட்டில் இருக்க கத்தி சின்னதாக, அந்த பெருசாக கறி வெட்டுற கத்திலாம் நட்ட இல்லை, நார்மல் சின்ன கத்தி தான். நானும் ஒரு 2-3 காலை கட் பண்ணேன். பேலன்ஸ் எல்லாம் கட் பண்ண முடியல. சரி, ஊர்லலாம் எங்கள் அம்மாலாம் அப்படியே தான் போடுவாங்க. ஊரில் சமைக்கும் போதெல்லாம் நண்டை அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இதை காலை. அதை உடனே சரி நம்மளும் அப்படியே போட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சாச்சு, அப்படியே போட்டாச்சு. வெஜ்ஜை விட நான்வெஜ் எப்படி செய்ய தெரியாதவங்க கூட எல்லா பொருளையும் போட்டு அரைச்சி ஊற்றி பண்ணால் டேஸ்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப சூப்பராக சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வாயிலே வைக்க முடியாது, மட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது என்னோடய சமையல். நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு செய்வேன். இங்கே வாங்குகிற சில வெங்காயம் இது மாதிரி தாங்க இருக்கும். என்ன சொல்கிறேன், கோஸெல்லாம் வாங்கினா ஒரு மாதிரி இலையாக வரும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த வெங்காயம் இருந்தது. நல்லா டார்க் பிங்க் கலர் மாதிரி இருக்கும். அது பார்த்தா ஒரு இலையாக இதழாக வந்தது மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் நண்டை தாளித்து விட்டுறலாமேன்னு சொல்லிட்டு தான் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சில பேர் பட்டை போடுவாங்க. பட்டை நான் சம்டைம்ஸ் போடுவேன், நான் அன்றைக்கின்னு பட்டைலாம் போடலை. கறி மசாலா பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி, பூண்டு, ஜீரகம், கண்டிப்பாக இஞ்சி போடுறதா இருந்தால் போடலாம். நண்டுக்கு ரொம்ப இஞ்சி போடணுங்கிறது இல்லை, ஆனால் சில பேர் போட்டு செய்வாங்க. நான் இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு இப்போவும் போட்டு அரைக்கலாம், தக்காளியோடவே போட்டு பேஸ்ட்லேயே அரைச்சி ஊற்றிடலாம். நான் ஃபைனலாக இடித்து சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு மிளகு மட்டும் போடாமல் தக்காளி, அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் பண்ணி அரைச்சதை தான் இப்போ சேர்க்குறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய நம்ம மிளகு போட்டு அரைச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம கொதிக்க விடும்போது ஒரு மாதிரி கசப்பு சுவை அந்த மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் மோஸ்ட்லி ஃபைனலாக தான் மிளகு பொடியாக இருந்தாலும் இடித்து சேர்க்குறா இருந்தாலும் கடைசியாக தான் சேர்த்துக்கிருவேன். நண்டு இந்த திருக்க மீன்லாம் சொல்லுவாங்களே, இதுக்கெல்லாம் பூண்டு மிளகு தான் கண்டிப்பாக மெயினான பொருளே. சோம்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். உப்பும் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை போட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான கிரேவி வேணும்னா கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஏன்னா மிளகாத்தூள் கம்மியாக தான் 3/4 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம பூண்டும் நிறையா சேர்த்துருக்கோம், அடுத்து மிளகும் நம்ம இடித்து போட போகிறோம். ஸோ குழந்தைங்களும் சாப்பிடணும், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கிட்டேன்.
நான் பிரியாணி செஞ்சாலுமே நம்ம வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு தான் செய்வேன். கடையில் பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வாங்குறது கிடையாது. அந்த பிரியாணிக்குள்ள அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டுலேயே போட்டு அரைச்சி அப்புறம் தாளிக்கும் போதும் அதை போட்டு செஞ்சிடுறது. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த அந்த இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சம் அரைச்சிருவேன் போட்டு. அப்புறம் இந்த வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன் இந்த கிரேவிக்கு. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து வதக்கினா அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றிருந்தோம்னா வந்து ஆயில்லையே வந்து வெந்துடும், வதக்கலாம். நான் ஆயில் கம்மியாக ஊற்றுனதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நண்டுக்கும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். டியூனா அந்த இதுக்கும் வந்து கம்பல்சரி நான் கேரளா ஸ்டைலில் தான் வந்து குக் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக கேரளா குக்கிங்னாவே கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்காது இல்லையா? அதுக்காக தான் வந்து தேங்காய் உடைச்சிட்ருக்கேன். தேங்காய் உடைக்கிறதுல கரெக்டாக அந்த இது மாதிரி இருக்கும், அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 3 கண்ணுக்கு நேரம் அப்படி கோடு மாதிரி இருக்கும். கரெக்டாக 3 போடு அந்த 3 கோட்டுக்கு நேரம் போட்டோன்னா சீக்கிரம் வந்து தேங்காய் உடைச்சிடலாம். நம்ம டப்பு டப்பு டப்புனா அங்கங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த 3 கோட்டுக்கு நேரம் கரெக்டாக அடித்தோன்னா தேங்காய் வந்து உடஞ்சிரும். அப்புறம் இந்த பக்கம் மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ண வச்ச நண்டை வந்து சேர்த்துக்கலாம். இது சிம்பிளான நண்டு கிரேவி தான். நண்டும் ரொம்ப வந்து நம்ம க்ளீன் பண்ண கஷ்டமான வேலை இல்லை, சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். பட் வந்து இந்த மசாலாவும் டக்குன்னு அரைச்சி தாளித்து விட்டுறது சிம்பிளான இது தான். நண்டையும் போட்டாச்சு. கொஞ்சம் நான் கிரேவி மாதிரி தான் செஞ்சேன், ரொம்ப தண்ணி ஊற்றாமல். இங்கிட்ட வந்து சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன், ஒலை கொதிச்சிருச்சு, அரிசியும் போட்டாச்சு. இந்த பக்கம் இங்கே நண்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட இருக்கும் நான் மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் ஃபைனலாக மிளகும் தேங்காய் பழம் ஊற்றி கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு கொதின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு முன்னாடியே நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டியூனா ஃபிஷ் வந்து நம்ம தூத்துக்குடி பக்கம் கன்னியாகுமரி பக்கம்லாம் சூர மீனுன்னு சொல்கிறாங்க. நானும் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா கேரளா யூடியூப் சேனலில் பார்த்தேன். அப்போ வந்து புளி நம்ம காரசாரமாக அந்த புளி மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம நார்மல் மீன் குழம்பு செய்வாங்க இல்லையா, அப்படி செஞ்சால் வந்து நல்லா இருக்காது. நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெய் தாளித்து பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணி கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை அரைச்சிக்கிட்டேன். நல்லா ஒரு மூடி தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி தேங்காயை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. மீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக பூண்டு எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அந்த சூர மீன் வந்து கொஞ்சம் சதையே வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அப்படி தெரிஞ்சதா, இல்லை நான் வந்து ஒரு வேளை வந்து புளியை கொஞ்சம் கூட போட்டுட்டேனான்னு தெரில. இந்த ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் அந்த தக்காளியும் அரைச்ச பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய், நல்லா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா அதில் கிள்ளி போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் இந்த குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் ரொம்ப அதிகமாக பொடி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றுறோம், ப்ளஸ் வந்து தக்காளியும் அரைச்சி போடுறனால அந்த நல்ல திக்னஸ் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து பொடியை வந்து கம்மியாகவே சேர்த்துக்கறணும். ஆனால் நான் கொஞ்சம் புளியை வந்து ஊற போட்டு, நம்ம வீட்டு புளி ஊர்லேருந்து கொண்டு வந்த புளிங்களா, அதனால் பயங்கரமாக புளிப்பாக இருக்கும். நம்ம ஊர் புளினால் வீட்டில் உள்ள அந்த புளினால் பயங்கர புளிப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுருக்கணும், புளி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட தான் போட்டது மாதிரி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் புளி கூட போயிடுச்சு. யாராச்சும் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா புளியை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம நார்மல் மீன் குழம்புக்கு வைக்கிற மாதிரி மல்லித்தூள் ஒரு 2-3 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அப்படி போடாமல் இது ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். இது மீனுமே நல்லா 1 கிலோவுக்கு மேலே 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் மீனே. ஒரு கிலோ இருக்கும். ஏன்னா வந்து மற்றெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க இல்லையா, 1 கிலோ இருக்கும். கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மீன் குழம்பு எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த கூட்டுறோன்னு சொல்லுங்கள், குழம்பு கூட்டுறோன்னு அப்படி ரெடி பண்ணி அப்படியே தூக்கி வந்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான். ஃபைனலாக தான் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதனாலேயோ என்னமோ எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தது. அந்த பச்சை ஸ்மெல்லாம் என்ன தான் நம்ம கொதிச்சாலும் நம்ம நார்மலாக எண்ணெயில் தாளிச்சிட்டு ஊற்றுற மாதிரி இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் என் ஹஸ்பண்டு பசங்கள்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னானுங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் புளி வந்து கூட தான் ஊற்றிட்டேன். பட் வந்து புளியும் நல்லா புளிக்கிற புளி, கொஞ்சம் இனிப்பாக உள்ள புளியெல்லாம் இருக்குங்க இல்லையா, அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் கூட ஊற்றிட்டாலும் ஒன்றும் இல்லை. தேங்காய் பேஸ்ட்டு, தக்காளி அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய்,
புளி கொஞ்சம், புளியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன கையில் கரைக்கிறேன்னு பார்க்காதீங்க, நல்லா கையில் கரண்டியில் கரைச்சா நல்லா மிக்ஸ் ஆகாது. கையில் கரைச்சா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதான் கையில் இது பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி, சூர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுடலாம். கண்டிப்பாக வந்து நான் அப்படி சொல்கிறதுனால நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. நல்லாவே இந்த ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபீல் ஆனது அந்த தாளிக்காமல் நம்ம எப்போதுமே தாளித்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே தூக்கி வச்சதுனால கொஞ்சம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதே ஸ்டைலில் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கேரளாவோட சமையல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீன் குழம்பும் பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை செஞ்சோம் அப்படின்னா வந்து தாளித்து வச்சு பார்க்கலான் இருக்கேன். அப்புறம் தான் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க லாஸ்ட்டு நம்ம மார்க்கெட் போன வீடியோ போட்டோம்ல, அதில் சொல்லியிருந்தாங்க இதை வந்து கறிக்குழம்பு மாதிரி வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் வந்து மீன் வந்து வறுத்தேன். அதை வறுத்ததை வந்து ஷூட் பண்ண முடியலை. ஃபைனலாக வந்து தேங்காய் எண்ணெயில் வெந்தயம், நார்மல் மீன் குழம்புக்கு மாதிரி தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். மீனும் வறுத்து நண்டு கிரேவியோட சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம இந்த வறுத்த மீன் எப்படி இருந்தது அப்படின்னா சிக்கன் 65 சிக்கன் மாதிரியே தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.